வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 21. இன்னைக்கு நான் என்ன பிரசாதமாக பண்ண போகிறேன்னா, ரவை வெண்பொங்கல் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் வந்து ரவை, அதுக்கு 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து வறுபட்டுருது. கரெக்டாக ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்ல வெந்நீர் தான் விடுறேன். ரவை நல்லா வறுபட்டுருது. இப்போ 1/2 கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான உப்பு, நெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து எண்ணெயும் நெய்யுமா வச்சுருக்கேன். இதில் மிளகு சீரகம் பொடி பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு சீரக பொடி, முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபட்டோம், இஞ்சி, கருவேப்பிலை. இது அப்படியே பொங்கலில் சேர்த்துலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா வெண்பொங்கல் வந்து ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து மார்கழி 21 பிரசாதமாக வந்து ரவா வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.